ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பாடி ஸ்வாப் ட்ராமாவோட 7th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டே கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இப்போ ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டிருக்கேன். உனக்கு யார் மேலேயா ஃபீலிங்ஸ் வந்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு லியா தான் பிடிக்கும். அவங்க கடைசி வரைக்கும் கோமால இருந்தா கூட நான் அவங்க கூடயே இருந்து பாத்துக்குவேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. நம்ம மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோவை பத்தி காசிப் பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மட்டும் தான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும். நீங்க எல்லாருமே நம்ம கம்பெனிக்காக ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ ரொம்பவே கெட்ட பேர் ஆயிடுச்சு கம்பெனிக்கு. அதுவும் என்னாலதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த கம்பெனி கொஞ்ச நாளைக்கு க்ளோஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லீவ் தான். உங்களுக்கு இந்த கம்பெனில ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னா ரிசைன் பண்ணிக்கலாம். எந்த ஆட்சேபனையுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வேற இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே பேசல. எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்குள்ள போயிடுறாரு. அசிஸ்டன்ட் தான் பின்னாடியே வராரு. எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது பிரேக் கொஞ்சம் வேணும், நீயுமே பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோயினை காமிச்சா ஹீரோ தான் வீட்டை விட்டு போயிட்டார்ல, அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தனியா இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ஹீரோ பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்க ஹீரோவுமே அப்படிதான் இருக்காரு. ஹீரோயின் கூட இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. ரெண்டு பேருமே இப்படி தனியாவே அவங்க நாட்களை கழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோ லீய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராரு. வந்துட்டு வெளியே வரும்போது அங்க கோ இன்சிடென்ட்டா நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. ரெண்டு பேருமே தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே நல்லா போகுது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உன்னோட லைஃப் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ போகுது, நான் அந்த ஃபேமிலில இருந்து வெளியே வரலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. எதுக்காக இப்படி சொல்ற? நீ அந்த ஃபேமிலியில ஒரு ஆளாகணும் தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்ப ஏன் திடீர்னு மனசு மாறிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவ்வளவு வருத்தம் இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா லீ உடம்புல இருக்க சென் கண்ணை முழிச்சிடுறாங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா லீ அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு வித்தியாசமா அவங்க ஃபேஸ் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயின் சென்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க தங்கச்சி எப்பவும் போல வம்பிழுக்கிறாங்க. இன்னுமே எதுக்காக நீ யூவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? அவன் இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கான், அது தெரிஞ்சுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடியே கேட்கறாங்க. ஹீரோயினுமே உங்க குடும்பம் செஞ்சதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், இன்னுமே நிறைய உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் உங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எங்க ஹீரோக்கு லீ கண்ண முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் வருது. ஹீரோயினுக்குமே கால் வருது. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சென்னை சுத்தி ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி கேள்வியா கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசல. அங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வராது. இது பார்த்ததுமே டென்ஷன் ஆகிடுது. எதுக்காக அவங்க கிட்ட இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? அவங்களே இப்பதான் சரியாகி வந்திருக்காங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாரு எல்லாத்தையுமே. நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது நீங்க யாரு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு யாருமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இவங்க ஜூனியர் அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பாக்குறாங்க. உண்மையாவே மறந்துட்டாளா இல்ல நடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரெண்டு பேருமே டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. டாக்டர் சொல்றாரு இது நார்மல் தான், இப்பதானே கண்ணை முழிச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு அவங்க நடிக்கிற மாதிரி தோணிட்டே இருக்கு. ஹீரோ சென் கூட தான் பேசிட்டு இருக்காரு. உங்க பேர் இல்லி, உங்களுக்கு என்னனாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு கால் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு வெளியே போறாரு. ஹீரோயின் பக்கத்துல உட்கார்றாங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீங்க யாரு அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து லீன்னு சொல்லி யூ சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஹோ அப்படியா, அப்ப சென் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃபேஸ் அப்படியே மாறுது. நிங் ஜுவல்லரியோட ஓனரோட பொண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஃபேஸை மாத்திக்கிறாங்க. சொல்ல ஞாபகம் இருக்கா, நடிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயினை தான் தப்பா நினைக்கிறாரு. எதுக்காக இப்படி பண்ற, அவங்களே இப்பதான் பெயின்ல இருக்காங்க, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் திட்டிகிட்டே இருக்காரு. இல்ல ஞாபகப்படுத்தலான்னு சொல்லிதான் பண்ண, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே பொறுமையாகிறாங்க. அப்படியே கட் பண்ணா சென்னை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் ஆச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறாங்க. உடனே அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இதை பத்திலாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற, அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க, அமைதியாரு அப்படின்னு சொல்லவும் சரி சரி அப்படின்னு அமைதியை விட்டுறாங்க. சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது யூ ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்ன இப்போ யூ எங்க தங்க சொல்ல போறியா, அதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. யூ தான் சமாதானப்படுத்துறாரு. விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே லீவ் ஆகிடுறாங்க.
எதுக்காக நீ இப்படி பண்ற? லீயை பத்தி நீ நிறையவே கேர் பண்ணிக்கிட்ட, லீ கூட நீ ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னா உனக்கு புரியாது, லீ கூட லீயே ஃப்ரெண்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா முன்னாடி போறாங்க. அதாவது என் கூட நானே எப்படி ஃப்ரெண்டா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு புரியவே இல்ல. இங்க சின்ன காமிச்சா அவங்க கூட தங்கறதுக்காக சா வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிவா, நான் உனக்கு நிறைய கதை சொல்றேன், நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா தூங்கலாம் எப்பவும் போல, அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லும் போது அவங்க இல்ல வேண்டாம், எனக்கு தனியா தான் தூங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுல தெரியாதவங்க இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுது. அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சென் அப்பதான் வில்லத்தனமா யோசிக்கிறாங்க, இப்போ நமக்கு புதுசா ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு, ஒரு அடையாளத்துல இனிமேல் வாழ போறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. சென்னுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்கள ஒரு கஃபே கூப்பிட்டு வந்து அவங்க பண்ண டிசைன் எல்லாம் காமிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வெளியே கூப்பிட்டு வராங்க. எதுக்காக நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கும்போது இன்னுமே உனக்கு கோவம் போலையா, நான் இவ்வளவு பண்ணியுமே நீ என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நேத்து நைட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டா, அதனால நான் கிளம்பிட்டேன், அவ லீ மாதிரியே இல்ல வேற யாரோ நடந்துக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு பழசெல்லாம் மறந்துட்டா அவங்க மேனரிசம் எதுவுமே மாறாதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. உனக்கு எதுவுமே டிஃப்ரெண்டா தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் டிஃப்ரெண்டா தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அது ஸ்விட்ச் ஆனதெல்லாம் எதுவுமே மைண்டுக்கு வரல. உள்ள வரும்போது ஹீரோ கால் பேசுறதுக்காக போயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் சென்னு மட்டும் தான் அங்க இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. டீ ஆறுது குடிங்க அப்படின்னு சொல்ல அவங்க எடுத்து குடிக்கிறாங்க. ஐயோ உங்ககிட்ட சொல்லலையா நீங்க லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு சொல்லுவோம், அப்படியே மாத்தி குடிக்கிறாங்க. இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வராரு. லீ லெஃப்ட் ஹேண்டு தானே அப்படின்னு கேட்கும்போது லெஃப்ட் ஹேண்டா அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு தெரியுது, ஓ நீ பிளே பண்ணிருக்கேன்ட்ட அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சென்னுக்கு எதுவுமே மறக்கல, நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினுமே இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் இதை ஹீரோ கிட்ட தனியா சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவர் கேட்கிற மாதிரியே இல்ல, அவங்க கோமால இருந்தனால ஏதாவது கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. சென் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஹீரோ தனியா வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. ஹீரோயினை தப்பா எடுத்துக்காதீங்க, அவ சீக்கிரமா யாரையும் நம்ப மாட்டா, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அவ பணக்காரின்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அப்படி இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, அவ சென் ஃபேமிலில இருந்து வெளியே வந்துட்டா, சோ அவ கண்டிப்பா மாறிடுவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. நான் சென்னோட ஃபேமிலியில ஒரு முக்கியமான ஆளா வரணும்னு சொல்லிதான் அவங்க அவ்வளவு பாடுபட்டு இருந்திருப்பாங்க, எல்லாமே இப்ப போயிருச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே டின்னர்ல ஹீரோயினும் சென்னும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப வாட்ச சொல்லு நீ யாரு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் லீ அப்படின்னு அப்பவுமே நடிக்கிறாங்க. நீ நடிக்காத, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது என்ன உண்மையை சொல்லணும், நீ வந்து ரூடான அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு வேணுங்கனே வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க. அந்த பிரேஸ்லெட் என்னோடது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பொடுங்க ட்ரை பண்ணும்போது இவங்க வேணுங்கனே கீழே விழுகிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. உடனே ஹீரோ ஓடி வந்துடுறாரு. அங்கிருந்து ஹீரோவை பார்த்தனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லி பாக்குறாங்க, நான் அவளை தள்ளி விடல, அவளே தான் விழுந்தா அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோ நம்புற மாதிரியே இல்லை. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க வாட்டி கிளம்பிடுறாங்க. ஹீரோ சென்னை வீட்டுல விட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல உன்கிட்ட பேசலாம் தான் வந்தேன், நீ தான் சொல்லிட்டு இருந்தீல்ல சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அவ எதுவுமே மறக்கல, மறந்த மாதிரி நடிக்கிறா, மறந்தா பர்சனாலிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் நம்புற மாதிரியே இல்ல. நம்பலன்னா எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் வாட்டி கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே சென்னை காமிச்சா நம்ம பிளானுக்கு இனிமேல் யூவும் யுன்காயும் யூஸ் ஆக மாட்டாங்க, வேற ஒருத்தர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவரு லீன் தான் பேசிட்டு இருக்காரு. உனக்கு ஒன்று காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போய் அவங்க எங்க ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்களோ அது கரெக்டா எடுக்கிறாங்க. இவரை பார்க்கும்போது அப்படியே சென்னை பார்க்குற மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டையை ப்ரெசென்ட் பண்றாங்க. ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட்டி விடுறாங்க. அவர் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு. இது எல்லாமே சென் பண்ணிருப்பாங்க. சென் தான் சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. என்னோட பிளான்ல எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு ஒரு பர்சன் வேணும், அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு. இந்த பொண்ணுக்கு உங்க மேல ஆல்ரெடி கோவம் இருக்கு, அதனால இப்போ உங்க உருவத்துல ஹீரோயின் தான் இருக்காங்க, நீங்க பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டீட்டெயில்ஸ் பார்த்தா சென் அவங்க அண்ணன் டேட் பண்ணி அவங்க கழட்டி விட்டுருப்பாங்க. அந்த அண்ணன் அந்த டிப்ரெஷன்லயே இறந்து போயிருப்பாங்க. அதனால சென் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த பொண்ணு தான் சென்னை தண்ணிக்குள்ளேயுமே தள்ளி விட்டுருப்பாங்க, அதான் கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சென் எனக்குமே துரோகம் பண்ணிட்டா, என்னோட ஹஸ்பண்டையுமே அஃபேர்ல வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி அப்படியே நல்லவங்களாட்டே பேசுறாங்க. அந்த பொண்ணுமே நம்பிடுறாங்க. நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா டிராமா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.